Hello friends, welcome back to my channel Success. Friends, இன்னைக்கு நம்ம டிமாண்ட், மீனிங் ஆஃப் டிமாண்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்ட், டிமாண்ட் ஃபங்க்ஷன் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரையிலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கதான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்குள்ள பாடம் நம்ம பார்க்கலாம். டிமாண்ட். According to J. Harvey, demand in economics is the desire to possess something and the willingness and the ability to pay a certain price in order to possess it. Demand, தேவை என்பது பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய கான்செப்டா இருக்குது. இந்த தேவையை நம்ம எப்படி குறிப்பிட முடியும்? தேவை என்பது என்ன? வாட் இஸ் டிமாண்ட்? இங்க ஹார்வே என்ன சொல்றாருன்னா, தேவை என்பது ஒரு பொருளை வாங்குவதற்கான ஒரு விருப்பம், அந்த விருப்பத்தோடு கூட அந்த பொருளை வாங்கிவிட வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும், வில்லிங்னஸ் இருக்கணும், அண்ட் தி எபிலிட்டி டு பே, அதை வாங்குவதற்கான பணம், அந்த பொருளுக்கான விலையை நம்ம கொடுப்பதற்கும் ஆயத்தமா இருக்கணும், போதிய வாங்கும் சக்தி நமக்கு இருக்கணும். எவ்வளவு ரூபாய் சொன்னாலும் அதை நம்ம கொடுக்கக்கூடியதான சக்தி நம்மகிட்ட இருக்கும்னா இந்த மூணும் சேர்ந்து தேவை ஆகிறது. டிமாண்ட், desire to possess something and the willingness and the ability to pay a certain price in order to possess it. விருப்பம் இருக்கணும், விருப்பத்தோடு கூட வாங்கிவிட வேண்டும் என்கிறதான எண்ணம் இருக்கணும், அதனோடு கூட அதை வாங்கக்கூடியதான சக்தி, அதற்கு எபிலிட்டி டு பே, கொடுக்கக்கூடியதான விலையை கொடுக்கக்கூடிய சக்தியும் நமக்கு இருக்கும்னா அது தேவையாக மாறுகிறது. ஸ்டோனியர் அண்ட் ஹேக் அவர் என்ன எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, டிமாண்ட் இன் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் டிசைர் பேக்ட் அப் பை இனஃப் மணி டு பே ஃபார் த குட் டிமாண்டட். ஸ்டோனியர் அண்ட் ஹேக் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவை என்பது ஒரு பொருளை வாங்கக்கூடியதான திறனோடு கூட அதற்கான விருப்பமும் இருக்கணும், அதை வாங்கக்கூடியதான திறனும் அந்த வாங்கும் சக்தியும் நம்மள்கிட்ட இருக்கணும். அப்பதான் அது தேவையாக மாற முடியும். விருப்பம் மட்டும் இருக்குது, வாங்கக்கூடியதான சக்தி நம்மகிட்ட இல்லைன்னா, அந்த பொருளுக்கான விலையை கொடுக்க முடியாதுன்னா அது தேவையாக மாற முடியாது. நெக்ஸ்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்ட். தேவையின் பண்புகள். தேவை எவைகளை சார்ந்து இருக்கிறது, அதனுடைய பண்புகள். ஃபர்ஸ்ட் ஒன், பிரைஸ். டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு பிரைஸ். தேவை என்பது எப்போதுமே விலையை சார்ந்தது. ஒரு பொருளுக்கான விலையை பொறுத்து தான் நம்ம அந்த பொருளை வாங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். அதான் தேவை என்பது எப்பொழுதும் விலையை சார்ந்து இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், டைம். டிமாண்ட் ஆல்வேஸ் மீன்ஸ் டிமாண்ட் பெர் யூனிட் ஆஃப் டைம், பெர் டே, பெர் வீக், பெர் மந்த் ஆர் பெர் இயர். தேவை என்பது எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சார்ந்தது. அந்த ஒரு கன்சியூமர் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கணும்னா அது எந்த நேரத்துல வாங்குறாரோ, அது ஒரு வார காலமா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட மாதமா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட வருடமா இருக்கலாம், எப்போ என்ன காலத்துல அதை வாங்குறோம் அதை சார்ந்து அந்த டிமாண்ட் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், மார்க்கெட். டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த மார்க்கெட், பையர் அண்ட் செல்லர்ஸ். ஒரு பொருளினுடைய தேவை என்பது அந்த அங்காடியை பொறுத்து இருக்கிறது. அங்க இருக்கக்கூடியதான பையர் அண்ட் செல்லர். எப்பவுமே ஒரு தேவை நிறைவு செய்ய வேணும்னா அங்க ஒரு பையர் இருக்கணும், ஒரு செல்லர் இருக்கணும். ஒரு விற்கக்கூடிய ஒரு நபர், ஒரு வாங்கக்கூடிய நபர், அந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடிய இடத்தை தான் நம்ம மார்க்கெட், அங்காடி, சந்தை அப்படி சொல்லுவோம். அப்போ இங்க தேவை நிறைவாகணும்னா அங்க ஒரு மார்க்கெட் கண்டிப்பா இருக்கணும். அதனாலதான் தேவை எப்போதுமே மார்க்கெட்டையும் சார்ந்து இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அமௌண்ட். Demand is always a specific quantity which a consumer is willing to purchase. எப்பவுமே தேவை என்பது அமௌண்ட், அந்த கன்சியூமர் எந்த அளவு வாங்க விரும்புகிறார் அதை சார்ந்தும் தேவை இருக்கிறது. எந்த அளவுக்கு அவர் வாங்க வேண்டும், அவர் வாங்க விரும்பும் அளவை பொறுத்ததும் அந்த தேவை இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பிரைஸ், டைம், மார்க்கெட், அமௌண்ட், இது இவ்வளவுமே தேவை சார்ந்து இருக்கக்கூடியதான பண்புகள். Then demand function.
Demand depends upon price. This means demand for a commodity is a function of price. Demand function ன்னு சொல்றது தேவை சார்பு. தேவை எதை சார்ந்து இருக்கிறது அதை குறிப்பது தான் தேவை சார்பு. Demand depends upon price. எப்போதுமே தேவை என்பது விலையை சார்ந்து இருக்கக்கூடியதான ஒன்று. அப்போ நம்ம தேவையை நம்ம சொல்லணும்னா demand for a commodity is a function of price. தேவை என்பது விலையை சார்ந்த ஒன்று. அதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா டிமாண்ட் ஃபங்க்ஷன் இஸ் த ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிமாண்ட் ஃபார் அ கமாடிட்டி அண்ட் இட்ஸ் டிட்டர்மினன்ஸ். ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நம்ம தொடர்பு படுத்தி சொல்லக்கூடியது. தேவை ஒரு பக்கம் இருக்குது, அதனோடு தொடர்புடைய காரணிகள், தேவையை தீர்மானம் பண்ணக்கூடியதான காரணிகள் என்னென்ன இருக்குதோ அந்த காரணிகளுக்கும் தேவைக்கும் இடைப்பட்டதான தொடர்பை தான் நம்ம ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். அப்போ டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிமாண்ட் ஃபார் அ கமாடிட்டி அண்ட் இட்ஸ் டிட்டர்மினன்ஸ். தேவைக்கான காரணிகளுக்கும் தேவைக்கும் உள்ள தொடர்பை பத்தி படிக்கக்கூடியதான் தேவை சார்பு. இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷனை நம்ம மேத்தமேட்டிக்கலா எப்படி டினோட் பண்ணுவோம்னா D is equal to f of p, function of p. அப்படின்னா தேவை D இங்க டிமாண்ட், f function, p price. Demand is the function of price. தேவை என்பது விலையோடு கூட தொடர்புடையது. அதான் ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப். D is equal to f of p. இந்த தேவைக்கு அநேக டிட்டர்மினன்ஸ் இருக்கு. டிமாண்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடியதான காரணிகள் நிறைய இருக்குது. ஆனா நம்ம பொதுவா D is equal to function of p, p மட்டும்தான் போடுவோம். இன்னும் நிறைய காரணிகள் இருக்கு. அந்த காரணிகளை நம்ம பார்த்தோம்னா dx is equal to function of px, py, y, t, pn, e. இது எல்லாமே டிமாண்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடியதான காரணிகள், தேவையை தீர்மானம் பண்ணக்கூடியதான ஃபேக்டர்ஸ், காரணிகள். இங்க dx தேவை, x டிமாண்ட் ஃபார் கமாடிட்டி x. ஒரு பொருள் நம்ம எக்ஸ்ன்னு ஒரு பொருளை வாங்குறோம்னா அந்த பொருளினுடைய தேவையை நம்ம dx அப்படின்னு எடுக்கிறோம். அது எதை சார்ந்து இருக்கிறதுனா px, price of the commodity x. அந்த குறிப்பிட்ட x கமாடிட்டியினுடைய விலையை சார்ந்து இருக்கிறது. Then py, price of related goods. Related goods ன்னு சொல்லும்போது substitute and complementary goods. அதற்கு பதிலாக அதனை சார்ந்து இருக்கக்கூடியதான பொருட்கள். நம்ம ஒரு குறிப்பிட்ட பொருள் எக்ஸ்ன்னு வாங்குறோம்னா அதனுடைய விலை அதிகமா இருந்தா நம்ம உடனே சப்ஸ்டிடியூட் குட் வாங்குறதுக்கு பார்ப்போம். அதனுடைய பதிலீட்டு பொருள் அல்லது காம்ப்ளிமெண்டரி, அதனை சார்ந்து இருக்கக்கூடியதான பொருளை நம்ம வாங்குவதற்கு ட்ரை பண்ணுவோம். அதனாலதான் அந்த பிரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ் அதனுடைய பிரைஸையும் நம்ம பார்ப்போம். அப்போ அதுவும் ஒரு டிட்டர்மினன்ட், ஒரு ஃபேக்டரா இருக்குது டிமாண்டுக்கு. தென் இன்கம் ஆஃப் த கன்சியூமர், ஒய், இன்கம் ஆஃப் த கன்சியூமர், அந்த கன்சியூமரோட வருமானம். தென் டி, டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் ஆஃப் கன்சியூமர், அந்த நுகர்வோருடைய சுவை, அவருடைய ப்ரிஃபரன்சஸ், அவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், அதுவும் ஒரு காரணியாக இருக்கிறது. தென் PN, பாப்புலேஷன் சைஸ், அந்த மக்கள் தொகை, அந்த மக்கள் தொகையும் தேவைக்கு ஒரு காரணியாக இருக்கிறது. தென் E, ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த கன்சியூமர். ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லும்போது எதிர்பார்ப்பு, ஒருவேளை அவர் வாங்கக்கூடியதான பொருளினுடைய விலை எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரெண்டுமே தேவையை டிட்டர்மைன் பண்ணும். விலை கூடும்னா இப்பவே அதிகமா வாங்கிடலாம், இல்ல ஃபியூச்சர்ல விலை குறையும்னா ஃபியூச்சர்ல நம்ம இந்த பொருளை கன்சியூம் பண்ணலாம். அப்படி அந்த தேவையை நிர்ணயிக்கக்கூடியது அந்த இ, ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷனும் அதுல அடங்கும். ஸோ இங்க டிமாண்ட் ஃபார் அ கமாடிட்டி எக்ஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் பிஎக்ஸ், பிஒய், ஒய், டி, பிஎன், இ. இங்க நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம டிஎக்ஸ் இதை என்ன சொல்லுவோம்னா டிபெண்டன்ட் வேரியபிள். இங்க ஃபங்க்ஷன் ஆஃப் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லும்போது இந்த ஃபேக்டர்ஸை இது டிபெண்ட் பண்ணி இருக்கு, சார்ந்து இருக்கக்கூடியது. இங்க இண்டிபெண்டன்ட் சொல்லும்போது இது சாராதது. இந்த ஃபேக்டர்ஸ் டிமாண்டை சார்ந்து இல்லை, இது தனித்தனியா மாறக்கூடியது. ஆனா இந்த ஃபேக்டர்ஸ்ல ஏதாகிலும் மாற்றம் வரும்போது இந்த தேவை, இந்த டிமாண்ட் ஃபார் கமாடிட்டி எக்ஸுக்கு சேஞ்சஸ் வரலாம். அதான் ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப், ரெண்டையும் தொடர்பு படுத்தக்கூடியது.
இந்த தேவையையும் அதனுடைய ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் தொடர்பு படுத்தக்கூடியது தான் நம்ம டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து other things being equal, demand for commodity X depends upon its price. இப்போ நம்ம இந்த பார்த்த இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம டிமாண்ட் ஃபங்க்ஷன் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல், மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும் கான்ஸ்டண்டாக இருக்கும்போது, மற்ற எல்லா ஃபேக்டர்ஸ்லையும் எந்த மாற்றமும் இல்லாத போது டிமாண்ட் ஃபார் கமாடிட்டி எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பிஎக்ஸ், பிரைஸ் ஆஃப் எக்ஸ். நம்ம பார்த்து தானே பாப்புலேஷன் சைஸ், இன்கம் ஆஃப் த கன்சியூமர், டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ், பிரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ், இதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லாம அதெல்லாம் கான்ஸ்டண்டா இருக்கும்போது டிமாண்ட் ஃபார் கமாடிட்டி எக்ஸ் என்ன சொல்லணும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைஸ். அந்த கமாடிட்டி எக்ஸோட தேவை அதனுடைய விலையை மட்டும் சார்ந்திருக்கிறது. டிமாண்ட் ஃபார் அ கமாடிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு இட்ஸ் பிரைஸ். எப்பவுமே தேவை என்பது விலைக்கு எதிர்மாறாக மாறக்கூடியது, இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். பிரைஸ் அதிகமாகும் போது தேவை குறையும், பிரைஸ் குறையும் போது தேவை அதிகமாகும், ரெண்டுக்குமே இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். And the curves showing demands at various prices is called demand curve and it has a negative slope. இப்படி இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறதுனால நம்ம இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷனை ஒரு கிராஃப்ல பிளாட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியதான கர்வ் ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் கர்வா நமக்கு கிடைக்கும். லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு நெகட்டிவ் ஸ்லோப் உள்ளதான ஒரு கர்வா நமக்கு கிடைக்கும். அதான் டிமாண்ட் கர்வ், இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு இட்ஸ் பிரைஸ். பிரைஸ் அதிகமாகும் போது டிமாண்ட் குறையும், பிரைஸ் குறையும் போது டிமாண்ட் அதிகமாகும். அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடியது அந்த டிமாண்ட் கர்வ் நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப்பா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.